மாநகராட்சி மேயராக காங்கிரஸை சேர்ந்த சரவணன் நீடிக்க தற்போது திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் இந்த மேயர் பதவியிலிருந்து காங்கிரஸை சேர்ந்த ஒருவரை நீக்க வேண்டும் என்று தற்போது திமுக வலியுறுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் குருநாதன் விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு அரசியல் நகர்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கு திமுகவினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தின் ஒரே மாநகராட்சி மேயரான காங்கிரஸை சேர்ந்தவர் சரவணன், இவர் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக உள்ளார். ஏற்கனவே அங்கு திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தொடர்ந்து பிரச்சனை என்பது நடைபெற்று வந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி விலகியதை அடுத்து அந்த மாநகராட்சி மேயர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மேயர் சரவணனை நீக்க வேண்டும், உடனடியாக திமுகவின் துணை மேயரான சுப தமிழழகனை மேயராக நீக்க வேண்டும் என துணை மேயர் சுப தமிழழகன் தலைமையில் கும்பகோணம் மாநகராட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக அவரை இந்த காங்கிரஸ் மேயர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு இந்த மேயர் பதவியை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.